எல்லாரும் சொல்கிறாங்க 48 நாள் விரதம் இருந்தால் எனக்கு இது நடந்திருக்கு, நான் நினச்ச காரியெல்லாம் நடந்திருக்கு, என் பொண்ணுக்கு குழந்த இல்லை, நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட விஷயத்தில் நிறைய விஷயம் பண விஷயமா சரி, ஒருத்தவங்களுக்கு கொடுக்கல் முறை, அப்புறம் இட பிரச்சனை, வீடு வாங்குறது, குழந்தை இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை, எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த 48 நாள் விரதம் இருந்தால் பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாண்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் உண்மைதாங்க. ஒரு விஷயத்த நம்ம இறுகமாக பிடிச்சி இழுத்து நம்ம பக்கம் கொண்டு வரணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இந்த 48 நாள் விரதம்ன்றது. 48 நாள் முருகனுக்கு மட்டும் இல்லை, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தான் எல்லோரும் போடுறாங்க. ஆனால் எல்லா சாமிக்குமே போடலாம். நம்மளுக்கு எந்த சாமி நம்மளுக்கு இஷ்டம் தெய்வம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது யாராக இருந்தாலும் சரி, இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம் யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவங்கவுங்க கடவுளுக்கு 48 நாள் விரதம் இருக்கலாம். அந்த 48 நாள் விரதம் இருந்து எனக்கு அந்த விஷயம் வேணுண்டு நீங்கள் எந்த சாமியை நினச்சி விரதம் இருக்கிறீங்களோ அந்த சாமியை இறுக உங்கள் பக்கம் பிடிச்சி இழுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த ஒரு விஷயம் நடக்கும். இது பொய் கிடையாது, உண்மை. ஏன்டா நானே அனுபவிச்சிருக்கேன். நான் 48 நாள் இருந்தது கிடையாது. நான் ஒரு 7 நாள் 21 நாள் 48 நாள்னு கணக்கு இருக்குது.